வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரில் இருந்து மேலையூர் வரை, இதில் பெருவளை வாய்க்கால் குறித்த சிறப்பு பார்வை விளக்குகிறார் உதவி பொறியாளர்கள் ஆர் செந்தில்குமார், பி முருகானந்தம், உதவி செயற்பொறியாளர் என் சுப்பிரமணி ஆகியோர். இனி வருவது வேளாண் செய்திகள். ஐயன் வாய்க்காலுக்கு மேல் உள்ள பெருவளை வாய்க்கால் காவிரியின் இடது கரையில் அகழப்பட்டு சுமார் 42 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இறுதியில் புஞ்சை சங்கேந்தி என்னும் ஊரில் உள்ள ஏரியில் கலக்கிறது. இந்த ஏரி நீர்பரப்பினை அதிகமாக்கி கிழக்கு புறத்தில் இருக்கும் இருதபுரம் வரை பாசனத்தை அளிக்கிறது. 42 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நீர்பரப்பினை அதிகம் அளிக்கும் பெருவளை வாய்க்கால் சுமார் 15 மீட்டர் தலை மதகனை கொண்டது. சுமார் 6900 ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசனத்தை அளிக்கிறது. இனி பெருவளை வாய்க்கால் சிறப்பு குறித்து காணலாம். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு எனும் பகுதியில் அகண்ட காவிரியின் நிறைவு பகுதியில் இயற்கையிலேயே தோன்றிய மண்கரைகளுக்கும் காவிரியாற்றின் உட்பகுதியில் உள்ள மண் திட்டுக்களிடையேயும் பலமான தடுப்பணைகளை கட்டி காவிரியாற்றின் வேகம் கட்டுப்படுத்தப்படுவதோடு அதனால் வழியும் நீரினையும் வேறு திசைகளுக்கு மாற்றி பிற பகுதிகளுக்கும் பாசனம் பெற வசதியை ஏற்படுத்தியுள்ளனர். அதன்படி ஐயன் வாய்க்காலுக்கு மேலுள்ள பெருவளை வாய்க்கால் செய்யும் பாசன பணிகளை பற்றி விவரிக்கின்றார் முக்கொம்பு அணையின் வடக்கு புற பாதுகாப்பு பொறியாளர் திரு இரா செந்தில்குமார் அவர்கள். நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பெருவளை வாய்க்காலினுடைய தலைப்பு பகுதியில் நிற்கிறோம். இது வந்து காவிரியினுடைய இடதுகரை பகுதியில் பிரியக்கூடிய 3 வாய்க்கால்களில் நடுவில் உள்ள ஒரு வாய்க்காலாகும். இதனுடைய மொத்த நீளம் வந்து 41 கிலோமீட்ரு, சராசரி அகலம் வந்து 16 மீட்ரு. இதனுடைய ஆயக்கட்டு வந்து 19,500 ஏக்கர் வந்து இதனுடைய பாசன பரப்பாக இருக்குது. இது கடைசியாக வந்து சங்கேந்திங்கிற ஒரு டேங்கில் போய் முடிவடையுது. இதில் வந்து பெரும்பாலான விவசாயம் வந்து நெல் தான். அதுக்கு அடுத்தபடியாக கரும்பு, வாழை இதெல்லாம் பயிரிடப்படுது. காவிரியாற்றின் இடது கரையில் அகழப்பட்ட இப்பெருவளை வாய்க்கால் சுமார் 42 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முடிவில் புஞ்சை சங்கேந்தி என்னும் ஊரில் உள்ள ஏரியில் கலக்கிறது. இவ்வேரியின் நீர்பரப்பினை அதிகமாக்கி ஏரியின் கிழக்கு புறத்தில் இருக்கும் இருதயபுரம் வரை பாசனத்தை அளிக்கிறது. இப்போ நம்ம பெருவளை வாய்க்காலுடைய கடைமடை பகுதியான சங்கேந்தி ஏரியில் நின்றுட்டுருக்குறோம். இந்த பெருவளை வாய்க்காலுங்கிறது நமக்கு வந்து இப்போ முக்கொம்புலேருந்து இப்போ காவிரி இடதுகரையிலேருந்து பிரியுது. நமக்கு அது ஒரு 41 கிலோமீட்டர் கடந்து கிட்டத்தட்ட 60 கிராமங்கள் கடந்து இந்த இடத்துக்கு இப்போ பாசனத்துக்கு வருது. இது வந்து இயற்கையாகவே தோன்றப்பட்ட வாய்க்காலாகும்.
இதில் வந்து இப்போ நமக்கு ஒரு 108 குளுமி 109ஓட சுழீஸை தாண்டி இந்த கிராமத்தை தாண்டி இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிட்ருக்குது. இதனுடைய ஏரியோட விஸ்திரணம் வந்து 363 ஏக்கர். இந்த ஏரியோட மொத்த விஸ்திரணம் வந்து 323 ஏக்கரு. இதில் பாசனம் பெறுகிறது 1336 ஏக்கர் பாசனம் பெறுகிறது இந்த ஆயக்கட்டு சங்கேந்தி ஏரி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சஞ்சை சங்கேந்தி, புஞ்சை சங்கேந்தி, இருதயபுரம் ஆகிய 3 ஊர்கள் வந்து இதில் பாசனம் அடைஞ்சிட்ருக்குது. இதுக்கு இடையில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 109 கிராமங்கள் வந்து கிராஸ் பண்ணி அந்த எல்லாருடைய மதங்கள்லாம் அடைச்சி நம்ம பொதுப்பணித்துறையில் சிரமப்பட்டு தண்ணியை கொண்டாந்துச்சு இங்கே எல்லாருக்கும் நல்ல பாசனம் நடைபெற்று வருகிறது. முக்கம்பிலேருந்து இந்த பெருவிளை வாய்க்கால் வர்றது எல்லா ஏரியாவும் இப்போ கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் பாசனம் பெற்று அதுக்கப்புறம் இந்த ஏரியில் விழுந்து ஏரியில் இருக்கிற 11 மதகு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1337 ஏக்கர் பாசனம், ஒரு ஏக்கர் கூட பழுது இல்லாமல் எல்லா ஏக்கருக்கும் தண்ணி வழங்கப்பட்டு செழுமையாக பாசனம் நடைபெற்று இப்பொழுது அறுவடையும் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் முழுமையான அளவில் தண்ணி வழங்கப்பட்டு முழுமையான அளவில் பயிர் செய்யப்பட்டு பாசனம் பெற்று வருகிறது, அறுவடையும் நடைபெற்று வருகிறது. சங்கேந்தி ஏரியோட இப்போ ஹைட்ராலிக் பர்டிகுலர்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த ஏரியோட கரையோட நீளம் கிட்டத்தட்ட 6000 மீட்ரு, 6 கிலோமீட்டர் நீளம். அதில் 11 மதகு அமைஞ்சிருக்குது. அந்த 11 மதகில் உள்ள கிளை வாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா அந்த கிளை வாய்க்காலுடைய மொத்த நீளம் வந்து 21 கிலோமீட்ரு. ஒவ்வொரு இந்த 11 வாய்க்காலுடைய கிளை வாய்க்காலுடைய மொத்த நீளம் வந்து 21 கிலோமீட்ரு. இதனுடைய மொத்த நீர்பிடிப்பு பகுதி வந்து 363 ஏக்கர். இதில் கிட்டத்தட்ட 14 MCFT வந்து வாட்டர் கொள்ளளவு பண்ணிக்கலாம். இதில் 2 பெரிய சர்ப்ளஸ் வியர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டருக்கு இதிலேருந்து தண்ணி வடிகிற அளவுக்கு அந்த காலத்திலே அமைப்போடு அந்த இயற்கை அமைப்போடு அதை அமைச்சிருக்கிறாங்க. 2 சர்ப்ளஸ் வியரோடு இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராமங்கள் வந்து இதனோட பாசன பரப்பு இருக்குது. நஞ்சை சங்கேந்தி, புஞ்சை சங்கேந்தி, இருதயபுரம், அதுமாரி இன்னொரு பக்கத்தில் உள்ள 2 கிராமங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து இயற்கையாகவும் தண்ணீர் வந்து வடிகிறதுக்கும் இயற்கை அமைப்போட அந்த வடிகால் வசதிகள் எல்லாமே இயற்கையாகவும் அமைஞ்சிருக்குது. (42 கிலோமீட்டர் பயணித்து பாசன பரப்பினை ஏற்படுத்தும் இவ்வாய்க்காலானது சுமார் 15 மீட்டர் தலைமதகினை கொண்டது. சுமார் 6819.54 ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசனத்தை அளிக்கின்றது. இருதயபுரத்தில் உள்ள பாசன மேம்பாட்டினை பற்றி திரு என் சுப்பிரமணி அவர்கள் விளக்குகிறார். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து லால்குடி மாவட்டம் இருதயபுரத்தில் நிற்கிறோம். இது எப்படின்னா பெருவிளை வாய்க்கால் வந்து முக்கம்பில் பிரியுது. 41 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சங்கேந்தி ஏரியில், சங்கேந்தி ஏரிங்கிறது ஒரு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு டேங்க்கு. அந்த டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக வந்து விழுகுதுங்க. இதில் வந்து 1350 ஏக்கர் வரைக்கும் இதில் வந்து முழு பாசனம் அடையுது. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து இன்ஜினியர் சுழீஸ்ன்னு சொல்கிறது 8ஆம் நம்பர் சுழீஸு. அதனுடைய கடமடை பகுதியில்
நிற்கிறோம். இந்த வருஷத்தில் முழுமையான அளவுக்கு தண்ணீர் கொடுத்து இந்த என்டையர் ஏரியாவும் எந்த விதமான செலவும் இல்லாமல் பம்பு மோட்ரு இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இயற்கையாகவே நீர் வந்து என்டையர் ஏரியாவுக்கும் தண்ணி கொடுத்து இப்போ வந்து அறுவடை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. காவிரி ஆற்றின் வடகரையில் பிறப்பெடுத்து 31 பாலங்களை கடந்து 16 பிரிவுகளாக பிரிந்து 34 தலைப்பு மதகுகளை கொண்டு 36 கிளை வாய்க்கால்களை கொண்டு காவிரியின் குழந்தையாக சங்கேந்தியில் சங்கமமாகும் பெருவளை வாய்க்கால் இன்னும் தனது பணியை ஆண்டுதோறும் வேளாண் பெருமக்களுக்கு ஜூன் முதல் ஜனவரி 28 வரை தனது சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றது. காவிரியின் பாசன பயணம் தொடரும்.